கேரளத்திலிருந்து கோவை வழியாக திருப்பதிக்கு செல்லும் சிறப்பு ரயில் செவ்வாய்க்கிழமை இரவு 9:45 மணி அளவில் பீளமேடு சிங்காநல்லூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்தது. அப்போது மறுபுறம் உள்ள தண்டவாளத்தில் பெரிய அளவிலான கான்கிரீட் ஸ்லாபுகள் இருந்துள்ளன. இதை பார்த்த ரயில் ஓட்டுநர் கோவை ரயில் நிலைய இயக்குநருக்கும் சேலம் ரயில்வே கோட்ட கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் தெரிவித்தார். இதையடுத்து கோவை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பீளமேடு ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தண்டவாளத்தின் மீது 2 அடி நீளம் 2 அடி அகலம் கொண்ட 3 கான்கிரீட் ஸ்லாபுகள் கிடந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவை அப்புறப்படுத்தப்பட்டதுடன் பீளமேடு ரயில் நிலையத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 2 பேர் தண்டவாளத்தில் தள்ளாடியபடி நடந்து சென்றது பதிவாகியிருந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் பீளமேடு ரயில் நிலையம் அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த 2 பேரை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர்கள் பீளமேடு தண்ணீர் பந்தல் பகுதியைச் சேர்ந்த திருமூர்த்தி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பதும் தண்டவாளத்தில் கான்கிரீட் ஸ்லாபுகளை வைத்தவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை போலீசார் நேற்று கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் நேற்று கூறுகையில், திருமூர்த்தி, விஜய் இருவரும் நண்பர்கள். தண்டவாளத்தின் ஓரத்தில் கிடக்கும் இரும்பு கம்பிகளை எடுத்து விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் மது அருந்தி வந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவு 2 பேரும் சேர்ந்து மது குடித்துவிட்டு தண்டவாள பகுதியில் ஏதாவது இரும்பு பொருள் கிடைக்கிறதா என பார்க்க சென்றுள்ளனர். அப்போது தண்டவாளத்தின் ஓரத்தில் கிடந்த கான்கிரீட் ஸ்லாபுகளை உடைக்க முயன்றுள்ளனர். முடியாததால் அந்த ஸ்லாபுகளை தண்டவாளத்தில் தூக்கி வைத்தால் ரயில் அதன் மீது ஏறும்போது உடைந்துவிடும் என எண்ணி தண்டவாளத்தில் தூக்கி வைத்துள்ளனர். சிறிது நேரம் காத்திருந்தும் ரயில் வராததால் அப்படியே வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இரவு 10:30 மணி அளவில் இருந்து அந்த பாதையில் தொடர்ச்சியாக 3 ரயில்கள் வரும். ஆனால் அதற்குள் தண்டவாளத்தில் ஸ்லாபுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது என்றனர்.